குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சோழிங்கநல்லூர் பொதுக்குழு உறுப்பினர் லட்சுமணன் அவர்களே, மாவட்ட சார்பணி செயலாளர்கள் உதயமணி அவர்களே, ஆனந்தூர் சதாசிவம் அவர்களே, இசிஆர் கார்த்திக் அவர்களே, புல்லட் சாகுல் கமிதா அவர்களே, சிலம்பரசன் அவர்களே, சிவகுருநாதன் அவர்களே, KR அமர்நாத் அவர்களே, சகோதரி மல்லிகா ராஜேந்திரன் அவர்களே, வினோத்ராஜ் அவர்களே, அரவிந்த் அவர்களே, வகாப் அவர்களே, அழகிரி அவர்களே, வடிவழகன் அவர்களே, முருகபாண்டியன் அவர்களே, முரளி அவர்களே, திருமதி கண்ணகி அவர்களே, பாலசுப்ரமணிய அவர்களே, அசோகன் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே மற்றும் தாம்பரம் மேற்கு பகுதி நிர்வாகிகளே, கிழக்கு பகுதி நிர்வாகிகளே, மத்திய பகுதி நிர்வாகிகளே, செம்பாக்கம் பகுதி நிர்வாகிகளே, பெருங்குளத்தூர் பகுதி நிர்வாகிகளே, பரங்கிமலை மேற்கு ஒன்றிய நிர்வாகிகளே, திருநெல்மலை பகுதி நிர்வாகிகளே, பல்லாவரம் பகுதி நிர்வாகிகளே, பம்மன் பகுதி நிர்வாகிகளே, அனகாபுத்தூர் பகுதி நிர்வாகிகளே, குரோம்பேட்டை கிழக்கு நிர்வாகிகளே, குரோம்பேட்டை மேற்கு பகுதி நிர்வாகிகளே, ஆனந்தூர் மேற்கு பகுதி நிர்வாகிகளே, கிழக்கு பகுதி நிர்வாகிகளே, பல்லாவரம் பரங்கிமலை கண்டோன்மெண்ட் நகர நிர்வாகிகளே, குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகளே, சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி நிர்வாகிகளே, சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி நிர்வாகிகளே, வடக்கு பகுதி நிர்வாகிகளே, சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி நிர்வாகிகளே, பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகளே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற தாம்பரம் மத்திய பகுதி செயலாளர் சகோதரர் ஏழுமலை அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற தாம்பரம் தொகுதியின் அனைத்து நிலை நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதிலே இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மொத்தமுள்ள 540 நிர்வாகிகளில் ஒரு சிலரை தவிர மற்ற அனைவர்களும் வந்திருப்பதால் நான் அட்டெண்டன்ஸ் எடுக்கல. ஏன்னா அவரது அன்பு மகள் டாக்டர் அபிநயா அவர்களுடைய திருமண பத்திரிகையை குடும்பத்தோடு வந்து பத்திரிகை கொடுத்தாரு. அதுபோல எல்லாம் மணமக்களுக்கு பட்டு ஆடைகள் வாங்குவதற்கு காஞ்சிபுரம் சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு இயற்கையாக பார்த்து இந்த கூட்டத்தை அமைத்திருக்கிறார்கள். 26 சட்டமன்ற பொது தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது கரிகாலன் அவர்கள் முன்னாள் தாம்பரம் நகர்மன்ற தலைவர் இந்த முறை உறுதியாக நமது தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவார். அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நம்ம RK நகர் இடைத்தேர்தலுக்கு பிறகு நம்மால் வெற்றி முத்திரை பதிக்க முடியவில்லை. காரணம், பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொல்ல முடியாமல் 3வது அணியாக நின்றோம். சட்டமன்ற தேர்தலில் 21 கூட நமது தனியாகத்தான் போட்டியிட்டோம். நம்மளோட தேமுதிக வந்தது. மக்கள் அப்பொழுது நம்மை 3வது அணியாக பார்த்தார்கள். அனைத்து மதங்களை சேர்ந்தவர்களும் சரி, பெரும்பான்மை சிறுபான்மை மக்கள் நம் மீது அவர்களுக்கு பிரியம் இருந்தாலும் நமக்கு வாக்களிப்பு தான் அது யாருக்கோ பலனளித்துவிடும் என்று அவர்கள் ஆளுங்கட்சியின் பிரச்சாரத்தால் அந்த வாக்குகள் எல்லாம் நமக்கு கிடைக்காமல் போனது. அதனால்தான் யோசித்து முடிவெடுத்தேன், தமிழ்நாட்டில் எத்தனை கூட்டணி வந்தாலும்
2 கட்சிகளுக்கு எதிரே தான் போட்டி வரும். எப்படி புரட்சி தலைவர் படத்துல புரட்சி தலைவருக்கும் நம்பியாருக்கும் போட்டின்னு பார்த்து பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் பழகியது போல இந்த முறை துரோகத்தை அடியோடு ஒழிக்க கடந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் துரோகத்தை ஆட்சி பொறுக்கு வரவிடாமல் நீங்கள் எல்லாம் செய்தீர்கள். அதுவே நமக்கு வெற்றிதான். ஆனால் அம்மாவின் கட்சி இரட்டை இலை சின்னம் தோற்பதற்கு 7-8 ஆண்டுகளாக நாமே நம்மை எதிர்த்து அம்மாவின் கட்சியை எதிர்த்து போராடுகின்ற சூழ்நிலைக்கு தள்ளியது நம்மால் முதல்வராக்கப்பட்ட துரோகத்தின் ஒட்டுமொத்த உருவம் அந்த முகமூடி பழனிசாமி என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும், வேற வழி இல்லை. அங்கு உள்ளவர்கள் இப்பொழுது உணர்ந்திருக்கிறார்கள். பழனிசாமியையும் ஒரு சில பேரை தவிர எனக்கு தெரிந்து 99% பேர் நம்மை வெளியேற்றியது தவறு என்பதை மேலிருந்து கீழே வரை உணர்ந்திருக்கிறார்கள். ஏதோ உங்கள்ட்ட கைதட்டல் பெறுவதற்காக சொல்லவில்லை. அவர்கள் பல பேர் நேரடியாகவும் வேண்டியவர்கள் மூலமும் எனக்கு சொல்லி அனுப்புவது, நீங்கள் மீண்டும் கட்சிக்கு வர வேண்டும். கூட்டணி வந்தால் கூட அது முழுமை பெறாது. தமிழ்நாட்டு மக்கள் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில ஒன்றாக இருப்பதை விட ஒன்றாக இணைந்தால்தான் கட்சி மீண்டும் ஒன்றிணைந்ததாக ஒரே கட்சியாக தெரிந்தால்தான் நமக்கு வாக்களிப்பார்கள் என்பதை பட்டி தொட்டி எல்லாம் அரசியல் கட்சிகளை தாண்டி பொதுமக்களும் பேசுகிறார்கள். நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். எங்களுக்கு யார் மீதும் கோபம் இல்லை. அந்த துரோகம் இழைத்த அந்த ஒரே ஒரு நபரையும் அவரை சேர்ந்த சிலரையும் மாத்திரம் நீங்கள் ஒதுக்கி விடுங்கள், நாங்கள் வருகிறோம். எந்தவித நிபந்தனையும் இன்றி நான் ஊடகத்திலே சொல்றேன். ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் டெல்லியில் உள்ளவர்கள் நம்மை கன்வீனியன்ஸ் செய்து விடுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். நானும் ஒரு ஏப்ரல் 11க்கு அப்புறம் 4 மாதம் பொறுமையா இருந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. நான் தொலைக்காட்சிகளில் சொன்னதெல்லாம் ஏதோ அதுக்காக சொல்ல, அதை தான் இங்கே உங்கள்கிட்ட சொல்றேன். நான் இவங்க நிர்வாகிகள்கிட்ட எல்லாம் சொல்றதுதான், முதல்வர் வேட்பாளரில் மாற்றம் வரும் என்று சில நலம் விரும்பிகள் சொன்னார்கள். சொன்னாங்களா, அவங்க பேரெல்லாம் சொல்ல வேணாம். நான் டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், யாரையோ சந்திச்சுட்டு வந்தேன். அதுக்காக சரி பொறுமையா இருப்போம். முதல்வர் பழனிசாமி மேல ஒண்டிதானே நம்மளுக்கு வருத்தம், மற்றவங்களெல்லாம் நம்ம விட்டுலாம். ஏதோ அந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு அதோடைய பராபலன்களுக்காக அமைச்சர் பதவிக்காக அங்கே இருந்தவர்கள் இன்றைக்கு உணர தொடங்கிவிட்டார்கள். தப்பை உணர்ந்த பிறகு நாம் அதை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடலாம். ஆனால் உணராத அந்த ஒரு ஜென்மத்தை விட்டுவிட முடியுமா? சரித்திரம் நாளைக்கு துரோகம் செய்து எல்லோரையும் ஏமாற்றி ஒருவர் அரசியலிலே உச்சத்திலேயே அமர்ந்து விட முடியும் என்று வருங்காலத்திலே தவறான ஒரு உதாரணம் வருங்கால வரலாற்றிலே வந்துவிடக்கூடாது. அதை அந்த துரோகம் வீழ்த்தப்பட்டது என்பதை வருங்கால வரலாறு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நாம் கடுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய கரிகாலனும் சரி, சகோதரி CRS அவர்களும் சொன்னார்கள் நாம் கடினமாக உழைக்கிறேன் என்று. உண்மையிலேயே மாதத்துல 20 நாள் நான் எங்காவது வெளியூர்ல தான் சுத்திட்டு இருக்கேன். அது போன மாதம் நான் 16ஆம் தேதி போயிட்டு இந்த மாதம் 1 மாதம் நான் சென்னைக்கே வரவில்லை, வீட்டிலே வரல. எங்க குடும்பத்தையே என் மனைவியே தஞ்சாவூர்ல தான் நான் இடையில பார்த்துட்டு போனேன். இது ஒன்றும் பெரிய நான் உங்கள்கிட்ட சொல்லி காமிக்க விரும்பவில்லை. வீழ்த்த வேண்டும் துரோகத்தை என்பதை 2017 ஏப்ரல் மாதத்திலே என்னை கட்சியை விட்டு நீக்கினார்களே, அன்றைக்கு எடுத்த முடிவு அதை முடிக்காமல்
நாம் ஓய மாட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, அம்மாவின் திருவுருவத்தை, கம்பீரமான திருவுருவத்தை தாங்கிய இந்த கொடி அம்மாவின் பெயரிலே எளிய தொண்டர்களால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அதன் பலன்களை எல்லாம் பலாபலன்களை எல்லாம் திரும்பி கூட பார்க்காமல் லட்சம் தொண்டர்கள் அன்றைக்கு மதுரை மேலூரிலே இந்த இயக்கத்தை தொடங்கினீர்களே, அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அம்மாவின் கொள்கைகளை, லட்சியங்களை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அம்மாவின் பெயர் தமிழ்நாட்டிலே ஒலித்துக் கொண்டிருக்கும் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான இயக்கம் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். உறுதியாக நாம் 21 தேர்தலிலே நம்மால் வெற்றி பெற முடியாமல் போனாலும் அதில் 50% நாம் வெற்றி பெற்றோம். உங்களுக்கு தெரியும், எவ்வளவோ 1000 கோடிகளை ஆட்சி அதிகாரத்தை கூட்டணி பலத்தை வைத்துக் கொண்டு பழனிசாமி தலைகீழே நின்றாலும் அவரால் திரும்பவும் முதல்வர் பதவிக்கு வர முடியாமல் செய்தோம். அது அம்மாவின் கட்சி என்பதால் ஏதோ புண்ணியத்துல எதிர்கட்சி தலைவர். இந்த முறை அம்மாவின் கட்சி கிடையாது, அது புரட்சி தலைவர் கட்சி கிடையாது. புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த பொழுது அதன் அடிப்படை சட்ட விதிகளை எல்லாம் தொண்டர்களால் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம் என்ற நிலையை மாற்றி தான் மட்டும் பொதுச் செயலாளருக்கு தகுந்த மாதிரி விதிகளை மாற்றி வைத்திருக்கிறார். அதனாலதான் நான் இன்னைக்கு பெரியார் அவர்கள் பிறந்த தினத்தன்று சென்னையில சொன்னேன், அது புரட்சி தலைவர் ஆரம்பித்த அம்மா அவர்கள் கட்டிக்காத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, அது எமன் எடப்பாடி பழனிசாமியின் திராவிட முன்னேற்ற கழகம் என்று உறுதியாக இந்த தேர்தலில் எமன் எடப்பாடி பழனிசாமியின் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்படும், பழனிசாமி கட்சி வீழ்த்தப்படும். புரட்சி தலைவர் வெற்றி சின்னம் கையிலே இருந்தாலும் அது எப்படி பலம் இழந்து போகிறது என்பது உங்களுக்கு தெரியும். 17 சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்மாவின் தொகுதியிலேயே அது தொடங்கிவிட்டது. எத்தனையோ ஆயிரங்களை ஓட்டுக்கு கொடுத்தும் புரட்சி தலைவர் நினைவு தினத்தின் அன்று நாம் வெற்றி பெற்றோம். அதுபோல 19 தேர்தலிலும் பழனிசாமியால் சோபிக்க முடியவில்லை. 21 சட்டமன்ற பொது தேர்தலிலும் அவர்கள் எத்தனையோ ஆட்சி அதிகாரம், செல்வாக்கு, பணபலம் எவ்வளவோ செலவு செய்தும் ஆட்சிக்கு வர முடியவில்லை. இந்த தேர்தலில் அன்றைக்கு செப்டம்பர் 1 நான் அங்கே பூலித்தேவன் நினைவிடத்திலேயே நான் சொல்லிவிட்டேன், 24 தேர்தல் அது பாராளுமன்றத்திற்கான தேர்தல், மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என்பதற்காக நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தந்தோம். இந்த தேர்தல் 2026 என்பது தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். இதில் யார் முதலமைச்சராக வேண்டும், யார் ஆகக்கூடாது என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல். இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி நிலைப்பாட்டை, எங்களது நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் அறிவிப்பேன்னு சொன்னேன். அப்பயே நான் கூட்டணியிலிருந்து வெளில வந்துட்டேங்கிறது உண்மை. எங்கள் நிலைப்பாட்டை அறிவிப்பேன், நாங்கள் அன்றைக்கு எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை சொல்வேன்னு சொல்லிட்டேன். ஆனா பத்திரிகையாளர்கள் அதை தெரிஞ்சிக்காம என்டிஏவிலிருந்து விலகலான்னு கேள்விக்குறி போட்டாங்க. அடுத்த நாள் காட்டுமன்னார் கோயில்ல நம்ம பேரூராட்சி செயலாளர் வீட்டு திருமணத்திற்கு போயிருந்த பொழுது அங்க வந்த ஊடக நண்பர்கள் கேட்ட பொழுது நீங்க என்டிஏ கூட்டணி இல்லையான்னு கேட்டாங்க. இல்லைங்க, கூட்டணி விட்டு வெளியேறிட்டேன்னு சொன்னாங்க. எதுக்கு நான் இதை பொறுமையாக 4 மாதங்கள் முடிவெடுத்தேன் என்றால், யாரோ ஒரு சிலர் நமது இயக்கத்திலே உள்ளவர்கள், நமது கட்சியின் பொதுச் செயலாளர், இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர் அவசரப்பட்டு விட்டு ஏப்ரல் 12ஆம் தேதியே வெளியே வந்திருக்க கூடாது, முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதிலே மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற பொழுது எதற்கு பொதுச் செயலாளர் அவசரப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் என்று நினைப்பார்கள் என்றுதான் அமைதியாக இருந்தேன். எனக்கு தெரியும், பழனிசாமி ரோட்ல வந்து ஆட ஆரம்பிச்சதும்
எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். நமது இயக்கத்தில் உள்ளவர்கள், மற்ற அரசியல் இயக்கத்தில் உள்ளவங்க, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் புரிந்து கொள்வார்கள். துரோகம் ஊர் ஊராக சென்று தலைவிரித்து ஆடியது, பேயாட்டம் போட்டது. இந்த ஆட்டம் அதை நம்ம அப்படியே விட்டுக்கிட்டே போனோம்னா என்னமோ துரோகம் நியாயப்படுத்துவது போன்ற, தான் செய்தது நியாயம் என்று ஆகிவிடுவது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, காலம் பதில் சொல்லணும் பதில் சொல்லுச்சு. ஒரு நாள் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில, யாரு, நம்ம கூட்டணியில, நம்ம ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கோம், இது புதுசா வந்து சேர்ந்துட்டு காலம் பதில் சொல்லுச்சு. அன்னைக்கே நான் அடுத்த நாள் திருச்சினே சொன்னேன், காலம்லாம் பதில் சொல்லாது, உரிய நேரம் வரும், நானே பதில் சொல்றேன்னு சொன்னேன். அப்ப கூட இவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. காலம்லாம் பதில் சொல்லாதியா, நானே சொல்றேன்னு சொன்னேன். அது மாதிரி என்றைக்குமே பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அமித்ஷாவும் சொல்லல. அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்க ஏப்ரல் 11ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேசிய தலைமையாக மோடி அவர்களும், தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியின் தலைவராக பழனிசாமி அவர்களும் இருப்பார்கள் சொன்னார். இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர் தான் முதலமைச்சர்னு இவங்க அதுக்கு அர்த்தம். அதனால அமைதியா இருந்தேன். ஏன்னா சில நலம் விரும்பிகள் என்ன சொன்னார்கள், உங்களுக்கு தர்ம சங்கடம் ஏற்படாத வண்ணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த ஒரு தர்ம சங்கடத்துக்கும் ஆளாகாமல் நீங்கள் தேர்தல் பணியாற்றுவதற்கு வாய்ப்பாக முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார்னு சொன்னார். நானும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன், வருங்காலத்தில் கூட நடக்கலாம் டிசம்பர் மாதத்துக்குள்ளார. பட் இது அப்படியே விட்டுட்டு போனோம்னா செல்கின்ற இடங்கள்லாம், நானும் தமிழ்நாடு முழுவதும் செல்கின்ற இடங்கள் நமது நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக நாம் கட்சி ஆரம்பித்தோம் கேட்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா, ஒரு தொகுதியில செயல்வீரர் இந்த மாதிரி நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறப்ப ஒரு நிர்வாகி எந்திரிச்சு, நாங்க 500 பேர்ல 487 பேர் வந்துட்டோம், ஆனா அந்த பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக நான் உழைக்க வேண்டுமான்னு எதிர்த்து வந்து இப்படி கேட்டார். பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னேன். இது வந்து அதிகமாயிட்டே போடுச்சு. நான் இப்போ செல்லுவேன், போறப்ப வேன்ல செல்லுவேன், போறப்ப என்னோட 10 பேர் நம்ம நிர்வாகிகள் எல்லாம் டவுன் பஸ் மாதிரி ஏறிக்குவாங்க. எல்லாரும் என்ன பொறுமையா இருக்கீங்க, பழனிசாமியை நம்ம ஏற்றுக்க முடியுமா, பொறுமையா இருக்குன்னு சொல்லிட்டே வந்தேன். சரி, இதுக்கு மேல காலம் தாழ்த்தினா துரோகம் ஊர் ஊரா போய் தலைவிரித்து பேயாட்டம் போட்டுட்டு இருக்கு. நிர்வாகிகளும் இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீர்கள். அதை தாண்டி பொதுமக்களும் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களும் நமது நலம் விரும்பிகளும் இன்றைக்கு நாம் தேர்தலில் வெற்றி பெற்றது போன்ற ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறார். அந்த செப்டம்பர் 3ஆம் தேதி காட்டு மன்னார் கோயிலில் அறிவிச்சதுக்கு அப்புறம் பழனிசாமி கட்சியை சேர்ந்தவர்கள் முகமெல்லாம் வெளுத்து போயிட்டு, ஏதோ டெல்லி நம்ம கூட நல்ல தொடர்புல இருக்காங்க, அண்ணாமலை நல்லா நெருங்கி பழகிறாரு, அதனால அவரை வச்சு அண்ணனை சமாதானப்படுத்தி விடுவாங்க. இது சமாதானப்படுகிற விஷயமா இது? நான் தினகரனே இதை விட்டு கொடுத்தாலும் நீங்க எல்லாம் விட்டு கொடுப்பீங்களா? தேர்தல் பணியாற்றுவீங்களா? விட்டு கொடுத்துட்டு இங்க தாம்பரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் கூட்டம் நடத்துனா இப்படி ஜூப்ளியண்டா உட்காந்துருப்பீங்களா? எல்லாம் ஜம்முன்னு உட்காந்துருப்பீங்களா? பாதி பேர் கூட வந்திருக்க மாட்டீங்க. ஏதோ கரிகால முஞ்சிக்கா ஒரு 100 பேர் 200 பேர் வந்திருப்பீங்க. அவர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் பழக்கத்துக்காக ஒரு இந்த 540 பேர்ல ஒரு 200 பேர் இவங்க முக்கிய அழைச்சிட்டு வந்திருக்கணும், கருதானே? அதே நேரத்துல இந்த முறை நாம் தனியாக நின்று 3வது அணி 4வது அணியெல்லாம் போக மாட்டோம். அதான் திரும்ப சொல்கிறேன், சூட்சமமாக சொல்கிறேன், உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே வெற்றி முத்திரை பதிக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் கைத்தட்டல் வாங்கிறதுக்காக சொல்லல, எல்லா பொறுப்பும் எடுத்து விட்டுருங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி, நமது கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்றும் சொல்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு டிசம்பர் மாதத்துல தெரிய வந்துடும். அதனால உறுதியாக செயல்படுங்கள். தாம்பரம் தொகுதியில நமது கரிகாலன் அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும். அந்த கூட்டணி இருக்கும். சரியாக போராடினோம் துரோக கூட்டத்தை எதிர்த்து.
பாராளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் 19 அவுட் ஆனிச்சு. 21 தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியவில்லைனாலும் பழனிசாமி கம்பெனி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாம ஒழிஞ்சிச்சு. 24ல 3வது இடத்துக்கு தள்ளணும். நிறைய தொகுதியில டெபாசிட் போனுச்சு. சில பேர் கூட நினைச்சுப்பாங்க தேனியில ஜெயிக்க வேண்டியது நம்ம தலைவர் இந்த ஓட்டுக்கு அதுக்காக கவனி நான் வேணானே விட்டேன், உறுதியாக விட்டேன். அப்படிலாம் வேணாம். அந்த தேர்தலில் நான் என்ன தேனி மக்கள் என்னதான் நமக்கு மீது பெரிய வைத்திருக்கார்கள், இது ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி பார்த்தேன். அதுக்காக சட்டமன்ற பொது தேர்தலாம் அப்படி அமைதியா இருந்துட மாட்டேன். நீங்க 21 தேர்தலே நாம் சிறப்பாக பணியாற்றுறோம், உங்களுக்கு தெரியும். அது 3வது அணியா இருந்ததுனால போல இப்ப முதல் அணியாக நாம் வரப்போகிறோம். அதான் அந்த முடிவு. இப்ப எப்படி அன்னைக்கு காட்டுமன்னார் கோயில நம்ம அறிவித்த உடனே அதிமுக தோத்து போயிடுன்னு வந்துட்டோம், அது மாதிரி நம்ம கூட்டணியில சேர்ந்த அன்னைக்கு இந்த கூட்டணி ஜெயிக்கும் என்கிற நிலை உறுதியாக வெட்ட வெளிச்சமாகும். அதை மாத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது தாம்பரம் தொகுதியில் உள்ள நிர்வாகிகள் தொகுதியில பணிய ஆரம்பிங்க. அதுபோல நமது மாவட்டத்தில் உள்ள மற்ற தொகுதிகளிலும் நிர்வாக அமைப்புகளை கட்டமைப்பை சரி செய்து தேர்தலுக்கு தயாராக வேண்டும். இது போன்று கட்சியை பலப்படுத்துவதன் மூலம் நமது இயக்கம் இன்னும் பல ஆண்டுகள் சிறப்பாக இருந்து அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்லும். இந்த தேர்தல் வெற்றியிலிருந்து நமது இயக்கம் ஆழ விருட்சமாக வளர இருக்கிறது என்பதை மாத்திரம் சொல்லிக்கொண்டு, நாம் அனைவரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி துரோகத்தை எதிர்த்து இந்த இயக்கத்தை உருவாக்கினோம். நமது முயற்சி வீண் போகாது. உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம் என்பதை மாத்திரம் மீண்டும் சொல்லி, பல பகுதிகளில் இருந்து வந்திருப்பீங்க. இந்த அம்மா கூட குழந்தைய மடியில வச்சுட்டு உட்காந்துருக்காங்க 2 பேரும் இவ்வளவு நேரம். இது போன்ற நிர்வாகிகள்லாம் இருக்கிறப்ப நானும் வந்ததுல இருந்து பாக்குற 1 மணி நேரமா மடியிலே அந்த பையன் தூக்கிட்டு இருந்தான். நான் கூட அந்த சேரை எடுத்து அவருக்கு கொடுக்க சொல்ல நினைச்சா அதுக்குள்ள அவர் தொப்பி போட்டு உட்கார்ந்து, அதனால விட்டுட்டேன். கால் வச்சுட்டு உட்காந்தீங்களா சார்? அந்த சேர் எம்டியா இருந்துச்சுல்ல அப்ப. இப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு குடும்பம் என்பதை உணர்த்துகின்ற விதமாக சகோதரிகள்லாம் சிரித்த முகத்தோடு இங்கே வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கையில குழந்தைகளோடு வந்திருக்கிறார்கள், பெரியவர்கள் வந்திருக்கிறீர்கள், இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த இயக்கத்துல அனைத்து தரப்பும், அனைத்து மதத்தினை சேர்ந்தவர்களும், அனைத்து சமுதாயங்களை சேர்ந்தவர்களும் ஜாதி மத பேதமின்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே நாம் அனைவரும் அம்மாவின் பிள்ளைகளாக, ஒரு தாய் மக்களாக இணைந்திருக்கிறோம். 8 ஆண்டுகள் என்னோடு எத்தனையோ சோதனைகளை தாண்டி நீங்கள் இருக்கிறீர்கள். உறுதியாக நாம் இந்த தேர்தலில் இருந்து சாதனையை தொடங்க போகிறோம் என்பதை மாத்திரம் சொல்லி, உங்கள் ஒற்றுமை தான் இன்றைக்கு வெற்றியை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது. கரிகாலன் கூட சொன்னார், அண்ணன் பழைய மாதிரி டிவி எல்லாம் காமிக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய உழைப்பு தான். இவ்வளவு பேர் என்னோட நிக்கிறதுனாலதான் அவங்க ஊடகத்தை சேர்ந்தவர் வெளியில என்கிட்ட பேட்டி கேட்கிறாங்க. என்னதான் தேர்தலில் பின்னாடி வந்தாலும் யாரோ ஓடினாலும் அந்த தொண்டர்கள் இந்த இயக்கத்தில் உயிரோட்டமாக இருக்கிறார்கள் என்பது தமிழ்நாடு முழுவதும் எல்லோருக்கும் தெரியும். அதனாலதான் நான் போறேன். முன்னெல்லாம் இதே மாதிரிதான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். 7-8 மாசமா நான் தொகுதி கூட்டம் போறேன். 7 மாதமா நம்மள ஊடகத்தை சேர்ந்த சந்திக்கிறார்கள். இப்போ ஒரு 15 நாளா ஊடகத்துல டிவியை திறந்தா எப்படி 17-18 வர்ற மாதிரி போடுறாங்கன்னா நம்ம ஒன்றும் எதுவும் புதுசா செஞ்சிடல. ஒரே ஒரு முடிவுதான், அந்த துரோகத்தை எழுத்துட்டு வெளில வந்தோம். அதுதானே அடுத்தது வெற்றியை நோக்கி நாம் பயணிக்க போகிறோம். அது சரியாக நடக்கும். அம்மாவின் ஆட்சியும் புரட்சி தலைவர் ஆட்சியும் நம்மோடு இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கட்சியை ஏமாத்தி கபலீகரம் செய்து அடிப்படை விதியையே